நீங்க ரொம்ப உழைக்கிறீங்களா, ஆனா அதுக்கான பலன் மட்டும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேலை இருக்கு ஆனா முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்குது, பணம் வருது ஆனா கையில நிக்க மாட்டேங்குது, முயற்சி செய்றீங்க ஆனா முடிவு மட்டும் கை நழுவி போகுது. இது உங்களுடைய சோம்பேறித்தனத்தால கிடையாது, இது சாதாரண துரதிர்ஷ்டமும் இல்ல, ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணம். சிலர் ஜாதகத்துல சனி பகவான் அதிக அழுத்தம் கொடுப்பார், ராகு பகவான் மனக்குழப்பம் தருவார், கேது பகவான் செய்த உழைப்பை முழுமையாக அனுபவிக்க விட மாட்டார். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய கர்ம வினை பலனாக அமைஞ்சிருக்கும். இந்த தடைகள் எல்லாம் ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால்தான் எது காரணம், எப்போது மாறும் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். இது மாதிரி உங்க வாழ்க்கை முழுக்கமா அப்படியே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது கிடையாது. ஒவ்வொரு கர்ம பலனுக்கும் ஒரு முடிவு காலம் இருக்கு. நான் உங்கள் வாராகி அஸ்ட்ரோ ஜோதிடர் கணேஷ்குமார் உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றேன். சனிக்கிழமை ஒரு அகல் விளக்கை ஏற்றி நான் சொல்ல போற இந்த விஷயத்தை 3 தடவை சொல்லுங்க. மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. என் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்க என் கர்ம தடைகள் உடனே நீங்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க. முடிஞ்சா யாராவது ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன உதவி உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. இப்படி செய்யறதால சனி பகவான் சம்பந்தமான அழுத்தத்தை மெதுவா குறைக்கும். இதே மாதிரி நான் சொன்னது உங்களுக்கு பொருந்தி இருக்கு அப்படின்னா உங்க வாழ்க்கையில தடை எது, எந்த கிரகம் காரணம், எப்போது நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தால்தான் சரியாக தெரியும். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரிவிக்க ரெடியாக உள்ளேன். நன்றி, வணக்கம்.